பென்குயின் அப்படியே பென்குயின் பனிப்பாடி. ஓ பெண்குயின் தமிழ் பதம் வணக்கம் அடிக்கா. பெண்குயின் தமிழ் பதம் பனிப்பாடி. ஓங்கில் வந்து டோல்பின். ஓங்கில்ன்றது டோல்பின். நன்றி நன்றி. வணக்கம். வாசிப்பரும்புரி அரும்பு தொடர்ந்து அறிவு களஞ்சியம் வருகின்றது. தொடர்ந்து சிவரசனியர் ஓடி வந்து உட்காருவார். நன்றி வணக்கம். வாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பம் 1998. நான் இன்றைக்கு அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே நான் வாசிப்பரம்பை செய்ய வந்துள்ளேன். ஒரு தேனியால் எத்தனை முறை கொட்ட முடியும்? ஒரு முறை. தன் உடல் அளவை விட பெரிய முட்டை இடும் பறவை எது? கிவி. உளவழி நண்பன் என அழைக்கப்படும் உயிரினம் எது? மண்புழு. நின்றபடியே தூங்கும் மிருகம் எது? குதிரை. பறக்கும் போது தூங்கும் பறவை எது? கழுகு. 3 இதயங்கள் கொண்ட கடல்வாழ் உயிரினம் எது? ஆக்டோபஸ். கொம்பின் கண் உள்ள விலங்கு எது? நத்தை. இவங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி வணக்கம். வணக்கம். இன்றைய வாசிப்பரம்பு 213. நான் இன்றைக்கு ஆச்சரிய தகவலை நான் இன்றைக்கு வாசிச்சு காட்ட போறேன். உத்திர பிரதேசத்தில் தென்னை மரங்கள் இல்லை. யமுனை ஆற்று கடலில் கலப்பதில்லை. யோர்தான் நதியில் மீன்கள் இல்லை. சிங்கப்பூரில் காக்கைகள் இல்லை. ஹவாய் தீவில் பாம்புகள் இல்லை. இவங்க பிடிச்சிருக்குதான். நன்றி வணக்கம். ஹவாயில என்ன இல்லையா? வணக்கம். இன்றைக்கு நான் திருக்கோணேஸ்வரம் பற்றி வாசிக்க போறேன். ஈழத்தின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள எழில்மிகு நகரம் திருகோணமலை. இந்நகரத்தில் 5 இச்சுரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரம் என்ற சிவன் கோவில் அமைந்திருக்கிறது. இது பாடல் பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இக்கோவில் நெடித்தோங்கிய குன்றம் ஒன்றின் மேல் அமைந்திருக்கிறது. இதன் கீழே கடல், மேலே பறந்திருக்கும் நீலவானம், நறுமணன் சுமந்து வரும் தென்ற காற்று இவையெல்லாம் மகிழ்விக்கின்றன. நன்றி வணக்கம். வணக்கம். நான் அமீஷ். நன்றி வணக்கம். நான் நேற்றிலிருந்து நன்றி வணக்கம். தொடர்ந்து உரை அரும்பு நேரத்துடன் நடந்து செல்வோம். இந்த நேரம் அத்மிகா கிட்ட தூங்கும் போது பறக்கிற பறவை கழுகு. சரி, அப்ப அது இந்த இதுகளெல்லாம் தூக்கிட்டு போறது தானே. கழுகனத்தை தூக்கிட்டு போகும். அப்ப நித்திரவாளர்கள் என்னண்டது? அதை கொண்டு போய் சேர்க்கும் போட்டுடலாம் போயிருங்கள. புராட்டை விட துவங்கினாது அப்படியே விழுந்துரு. அதுல இங்க இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க, உடற்பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு உடற்பயிற்சி என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த பாக்ஸ்ல இருந்துதான் இந்த உடற்பயிற்சி இருக்குது. நான் மற்றதுகள்ல போய் செஞ்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாக்கங்கள் இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறது. அதுதான் நான் அம்மா நான் செய்ய போறேன். இதுதான் அடுத்தது. இதுல எல்லா ஸ்போர்ட்டும் என்னால நான் செய்ய போறேன். இங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை செய்யறது இந்தியானால் நல்லா போச்சு. நன்றி வணக்கம்.
அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு 1998 நான் இன்னைக்கு பார்க்குக்கு வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க, சூரிய மறையிற காட்சி ரொம்ப அழகா இருக்கு. இந்த சூரிய மறையிற காட்சி மிகவும் அழகா இருக்கு. அது நாங்கள் ஃபேமிலியாக பார்க்குக்கு வந்த நாங்கள் அப்படியே நாங்கள் ஓடி தெரிகிறோம். இங்கே பாருங்க, அப்போ நாங்கள் இதுக்கு வந்து இருக்கிறோம். நான் இப்போ இக்லாய் பண்ணி விளையாட போறேன். பாருங்க, நான் இதில் ஏற போறேன். இப்ப நான் இதுல ஏறிட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு உயர்த்து. ஐயோ அம்மா, இப்படி ஏறி 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 விளையாடுறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நன்றி வணக்கம். பிடிச்சிருக்கா? நன்றி வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் ஹேஸ் கிறிஸ்டல் ஹோலுக்கு வந்த நான். இங்கே ஹேஸ் கிறிஸ்டல் ஹோலில் அங்கால இதில் மேலே டைமண்ட் அதில் தெரியுது, அங்கே கப்பெல்லாம் தெரியுது, அதெல்லாம் பபிள்ஸ்லாம் தெரியுது. அது வந்து இன்றைக்கு நான் லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு வந்தேன் நான். வெல்கம் டு லண்டன் தமிழ் மார்க்கெட்னு போட்டிருக்குது. அதில் இது இங்கே விஐபி வேன் தெரியுது. அதுக்கு பிறகு இப்போ அங்கே மற்றது வந்து ரெண்டுக்கும் LML தெரியுது. இது லக்ஸரி மினி பஸ் லண்டன் அதில் போட்டுருக்குது, பஸ்ஸும் தெரியுது. இப்போ வந்து நான் ஹேஸ் கிறிஸ்டல் ஹாலில் இப்போ நான் லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கொண்டு வரேன். நன்றி வணக்கம். அம்மா கூப்பிட்டுட்டார், ஓடிட்டார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, வாருங்கள், தட்டு கொடுப்பை தாருங்கள். நன்றி வணக்கம். வருகின்ற வாசி பரம்பரை எறும்பு. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லா உடையரம்பு வாசி பெரும்பு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடருங்கள். உங்கள் மூவருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவரை தேடியபடி. நன்றி. அவர் அப்ப காத்தடிச்ச வருவார். அதான் வணக்கம் மாமி. அத்மியா நல்ல இதெல்லாம் சொல்லியிருந்தா. அன்றைக்கு ஜாமனே கடலில் கலக்காது, மற்றது மீன் என்ன சிங்கம் காதில்லை, மற்றது அமிர்தம் கடல்ல கலக்கா சொன்னவர். ஆமாம், ஜமுனை அதான் அமிர்தம் தான் சொன்னவர், அத்மிகா இல்ல. ஓகே, கங்க தானே? இல்ல அமிர்தம் தான் அதை சொன்னவர். தகவலா அத்மிகா இல்லன்னு சொல்ல வரேன். ஓகே, அப்ப யார் சொன்னது? அமிர்தன். அமிர்தன் அமிர்தன் அது சொல்ல இல்லையே. அமிர்தன் மற்றதெல்லாம் சொன்னது. இந்த அமிர்தன் பெரிய முட்டையிடும் வரவைகள் அதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தவர். தெரியல. அத்மியா தான் நான் எழுதி வச்சிருந்தேன். மற்ற சிங்கம் காதில்லை, மற்றது கவாய்த்தீவில் பாம்பில்லை, மற்ற திருவண்ணாமலையை பற்றி அமீர் சொல்லியிருந்தார். மற்ற திருவண்ணாமலையை பற்றி அமீர் பாக்கு போன 2 பேரும் பாக்கு போன சைக்கிள் ஓடினது, மற்ற ஊஞ்சல் மேடியாவது விளையாடினது, மற்றதவா அந்த உயரத்தில் ஏறுனது கால் வச்சு வச்சு போய் சேர்ந்தான்னு சொல்லி எழுதியிருந்தார். மற்றது அமீஸ் அந்த கிறிஸ்டல் லண்டன் பாக்கு கிறிஸ்டல் அந்த ஹோலுக்கு போனது பற்றி சொல்லியிருந்தார். மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன். அனைத்து குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் மாடிதா. வாழ்த்து பெரும்பு செய்த வைக்க வாழ்த்துக்கள். என்ன மாடிதா, நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க லக்ஷ்மிகாவை. கழுகு பறக்கக்குள்ள நித்திரோல்றன்னு சொன்னவர் தானே? அப்ப போல கஷ்டப்பட்டு ஒரு இதை அதை பிடிச்சிட்டு ஓடக்குள்ள நித்திரோண்டால் நிலைமை அது தப்பிச்சு ஓடிடுமே. அது உங்கள்கிட்ட வர வந்துடும் நித்திரோலை. அப்ப அதையும் கேளுங்க அவர்கிட்ட. நோமலான கழகுல அதுக்கு வேற ஒரு கழகு, அது வேற பேர் அதுக்கு கழகு. அந்த கழகு அந்த நித்திர போற கழகுல சாதாரணமான கழகு அல்ல, வேற ஒரு கழகுன்ற பேர். பொன்னாங்கழகு.
பின்னாங்களது தான் அந்த நித்திர நித்திர ஓகே நன்றி. தேடுறாவோன்னு பாப்போம் அந்த விடிய சொல்றாங்க. தேடி பார்க்க சொல்லுங்க. இது நேற்று இதுல கூகுள் பண்ணிதான் பார்த்து எழுதினவ. ரோஜினி அன்றைக்கு நாங்கள் இடியப்ப தட்டை பற்றி கதைச்சிருந்தோம். அவ கேட்கல. அது நீங்க கேட்கல, அவர் சொன்னத கேட்கல வாணி. அவர் சொல்லிட்டார் பாரு. எப்பதான் சொன்னாரா? அடுத்த நாள் சொல்லியிருந்தாருதான். நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அது நீங்க அவதானிக்கல போல. என்ன வணிகம் செல்வியை நீ வாழ்த்தி இருந்தவா பொதுவா. அதனால அந்த அவர் சொன்னதை நீங்க அது ரெண்டால் அன்னைக்கு செய்திருப்பிரமாணிக்கா நான் இவர் செய்தொன்று கரவாசியில பேருந்து இவர் சின்னவர் கதவுக்கு கைய வச்சுட்டார். பேருந்து அதுக்கு ஒரு பாடு பேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தண்டு பேருந்து வந்து தண்டத்தான் பேருந்து அதுல அமிர்தனம் அன்னைக்கு செய்வதில்லை. இடியப்ப தட்டுல இடியப்ப தட்டு இப்ப சிலர் இதுக்குள்ள உள்ளு காய்ப்பினும் சரியா, சிலர் கவுட்டு போட்டு செய்வேணும். அதே கவுட்டு போட்டு செய்யறது எது சரியா இருக்கும்? ரெண்டும் செய்யலாம் தானே, எப்படி செய்யலாம்? இடியப்ப அவிஞ்சா சரி. மேல் தட்டுனா நாங்கள் செய்தோம்டா அந்த சைட்டில எல்லாம் சில நேரம் கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்கும். உள்ளுக்கு புளிஞ்சு விட்டோம்டா அது வடிவாக வரும். அதே அளவுக்கு அப்படியே நிப்பேன். நாங்கள் சாயத்துல செய்தது மேலதான் மேலுக்கு தான் செய்வேன். மேலான் செய்யறேன் கேக்குறேன். எங்க வீட்டுல வாங்கி உள்ளுக்கு தான் செய்வேன். நானும் எல்லாம் செய்யறேன். நான் ரோஜினி சொல்றாரு வடிவா இருக்குமா, இடியப்பம் மாதிரி இருக்குமா மேல செய்தா அது ஊத்துண்டு சில நேரங்கள்ல அரியன்ன வேற புளியறத பொறுத்து தானே. இப்ப ஸ்ரீலங்காவில வந்து நாங்கள் தட்டுக்கு மேலே அந்த உள்ளடத்தி இப்படி அடுப்புவோம். நீட்டுப்பட்டி அந்த புட்டு இதால மூடைக்குள்ள வந்து நீளமாத்தான் வைப்போம். ஆனா இங்க வந்து நாங்க இப்ப ஸ்டீமருக்கு வைக்கிறோம். அங்கால பக்கத்துல வைக்க அது வெட்டுப்படும் முடியப்போம். வைக்கலாம். ஆனா இப்ப நாங்க ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்க அது உள்ளுக்குள்ள அந்த மேலான்னா உள்ளான் மூடும், திருப்பி வைக்க உள்ளான் மூடுபடும். அப்படி தெரியல. நான் அநேகமானவர் அப்படித்தான் வச்சிருக்கேன். இடியப்ப மட்டும் பேர்லயே சும்மா 2 சுத்தி அதை ஒரு இடியப்ப மட்டும் சொல்லுகிறார்கள். அது எத்தனை ஒரு பிள்ளைக்கு 10 வச்சாலும் காணாது. அது இங்க நின்று பார்த்தா 5 கிலோமீட்டர்ல எல்லாம் தெரியும். இல்ல தெரியற மட்டுமில்ல அந்த ஒரு ஆள் எத்தனை சாப்பிட்றதான் அடுத்த கேள்வி. அமேசன் என்ன வாங்க யோசிக்கிறார் ரொம்பவே. வணக்கம் 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 மீண்டும் வணக்கம். வாசிப்பெரும்பு 3 பேர் தந்தாங்கள், வாசிக்கிறார்கள். மிக பறவைகள் விலங்குகள் அது பற்றிய இயல்பு வாழ்வு பற்றி வாசித்தார். அமிர்தன் நதிகள் பற்றியும் பறவைகள் உள்ள நாடுகள், பறவைகள் என்ன பறவை இல்லாத நாடுகள் என்பதை பற்றியும், உதாரணமாக காகம் இல்லாத நாடு சிங்கப்பூர் என்பது போல் பலவற்றை வாசித்தார். அமீஸ் திருமலை பற்றி பாடல் பெற்ற தலம் திருகோணமலை திருக்கோணேஸ்வரத்தை பற்றி கூறினார், வாசித்தார். உரையரும்பு 2 பேர் தான் தந்தவங்களோ? நான் 2. அடுத்தது என்ன தந்தது? ஆத்மிகா உடற்பயிற்சி மெஷின்களை கருவிகளை பற்றி 2 கருவிகளை பற்றி காட்டினார், செய்து காட்டினார். அமிஸ் லண்டன் தமிழ் மார்க்கெட்டை பற்றி கூறினார், காட்டினார். 3வது மற்றது என்னதான் உரையரும்பு காட்டினார் என்பதை தவற விட்டேன். அது கிறிஸ்டல் ஹோல் இருக்கு தானே, கிறிஸ்டல் அது அந்த தமிழ் மார்க்கெட் நடக்குதாமன்ட்டு அங்க போறத காட்டி கொண்டு இருந்தவர். அமிர்தன் வந்து அந்த எக்ஸசைஸ் செய்தவர். ஆத்மிகா வந்து அதுல ஏறி இறங்கி காட்டினவா. அமிஸ் தான் அந்த மெட்டீரியல் செய்யும். மன்னிப்புடன் ஈஸ்வரன் அண்ணா நீங்க சொன்னீங்க தானே காகம் இல்லாத நாடு சிங்கப்பூர். ஆனா சிங்கப்பூர்ல எங்கட உறவினர்கள் அவங்க காகம் இருக்கிறது. ஏனென்றால் புரட்டாதிக்க நீக்கி நான் கேட்டதுனால அப்ப சொன்னவ காகம் இருக்கிறது நியூசிலாந்துல தான் காகம் இல்ல. சிங்கப்பூர்ல காகம் இருக்கிறது. சிங்கப்பூர்ல நாய் தான் இல்ல. நாய் இல்ல. ஆமா காகம் இருக்கிறது. நான் போகல சிங்கப்பூருக்கு. ஏன் உங்களுக்கு என்ன தடையா? நாய் இல்லைன்னு சொல்றீங்க?
ஆஹா, நான் இல்லையாண்டு இந்த சொல்றேன். பிரச்சனை இல்ல, போகலாம், நீங்கள் வாழை வெட்டி போட்டு போங்க. அந்த இடியப்பத்தட்டுல உள்ளுக்குள்ளேயா வெளியிலையான்ற ஒரு பிரச்சனையும் வாதமும் கருத்துகளும் வந்துச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளதான் வச்சு ஆ, அவைக்க அடுக்குகளை தட்டுகளை வைக்கிறது. ஏனென்றால் அது வெளியில மேலுக்கு வச்சா ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாது, ஒட்டுப்படும். பிரிச்செடுக்கிற மிச்சம் கஷ்டம், இந்த கழுகுறதெல்லாம் வடி கஷ்டம். என்ன இல்ல அதோட என்ன இப்ப உள்ளுக்குள்ள வச்சா எத்தனை இடியப்பம் சாப்பிடுறேன்னு தெரியாது, மேல வச்சா லிமிட் தெரியும். இல்லை, உள்ளுக்க வச்சாலும் வெளியில வச்சாலும் எல்லாம் ஒன்றுதான், கணக்கெடுக்கிறதெல்லாம். அது இப்பதான் அநேகமானவர் அப்படி செய்ததை பார்த்துருக்குறோம். இடியப்பம் ரவிக்கணும் வீட்டுல. இப்ப எல்லாம் கடையிலான்னு வாங்குறோம் இடியப்பம். இல்ல எப்படி கடையில வாங்குறீங்கன்னா வாங்குறது இன்னும் சீப். இன்னும் ஜீப் இல்ல, என்ன ஜீப் பண்றீங்க? கடையில இங்க 50க்கு தனி இடியப்பத்துக்கு மட்டும் நீங்க 750. அதை விட 250 ஒரு பாக்கெட் வாங்குறீங்க, இடியப்பத்துக்கு வாணி அரைவாசியில எவ்வளவு 25 வைப்பீங்க? இடியப்பம் சொதி சம்பல் கடையில 5 வாங்குறதுக்கு பவுன் தான். கிளம்பது. இளம்ப தனி இடியப்பம் மட்டும் ஒரு இடியப்பமா? 50 இடியப்பம். ஆ, தனி சொதி சம்பல் இல்லாம ஒரு அது ஆள் வாங்குறல. சாப்பிட காணுமோ? சொதிக்கு பதிலா நீங்க தண்ணியை விடலாம், சம்பலுக்கு பதிலா சும்மா ஏதோ ஒன்றை விடலாம். புளிஞ்சதாங்க இந்த வாணி ஒரு ஆளுக்கு காணுமோ சாப்பிட எது அந்த இடியப்பம்? இல்ல ஒரு கடையில கொஞ்சம் பரவாயில்ல, வெள்ளடி தான் வைப்பார்கள். ஒரு 4 சாப்பிட்டாலும் காணும். மற்றதுல வந்து மெல்லுசு, ஆனால் ஒரு 5 வேணும். சாப்பிட்றத பொறுத்து சிலர் 10 சாப்பிடுவீங்க. கங்கை இடியப்பம் வந்து இப்ப நாங்கள் 4 இடியப்பம் சாப்பிடறோம்டா. நாங்க அவிக்கிற இடியப்பம் கடை இடியப்பத்தை 8-10 இடியப்பம் சாப்பிட்டாதான் கணக்கு வரும். 4 இடியப்பம் அது உங்க சீப்பா, அது சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறார்களுக்கு அது சரியே தவிர அது வேஸ்ட் ஆஃப் மணி. 3 இடியப்பத்துக்கு மிஞ்சி எனக்கு சாப்பிட இயலாது. விட்டு குழைச்சா 2 தரம் வைக்க சரி. நாங்கள் ஒருக்கா அவிக்கிற இடியப்பம், ஒருக்கா உரலுக்கு வைக்கிற மாவில 3 இடியப்பம் புளிப்பினோம். இல்ல நான் ஒன்றுதான் புளியிருந்தேன். இல்ல நாங்க வீட்டில இப்ப கடை இடியப்பத்தை அவரோ அது சும்மா இடியப்பம் பேர்ல தானே. நாங்க ஒன்றுதான் புளிவோம், ஒரு கொஞ்சம் கிடக்கு திரும்ப போட்டு அடுத்தது புளியிடுறோம். அதேதான் நாங்க அக்காட மகன் யாழ்ப்பாணத்துல சுரேஷ் கொட்டையில போனா யாழ்ப்பாணத்துல இருந்து தூக்கி பார்த்தா மானிப்பா தெரியும். ஒரு தரம் எத்தனை இடியப்பம், அந்த எத்தனை சுண்டு அல்லது எத்தனை கிராம் மாவுல அவிக்கிறண்டத்தை பற்றி சொல்ல இல்லை. 12 இடியப்பம் வைக்கலாம். அப்படி அதுல எத்தனை இடியப்பம் சாப்பிடுவோம்ன்றது சொன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கும் இல்லையா? நான் 3 இடியப்பம் சாப்பிடுவேன், உங்களுக்கு 10 இடியப்பம் போதுமன்றதை விட எத்தனை கிலோகிராம் எத்தனை கிராமில் நாங்க அவிக்கிற இடியப்பம் இல்ல அப்படி சொல்லல. அது இப்ப நீங்க 500 கிராம் மட்டும் வைங்களேன். இப்ப ஒருவர் வந்து அதுல 10 மைப்பார், ஒருவர் 20 மைப்பார், ஒரு 50 மைப்பார் புளியறத பொறுத்தண்ணா. அப்ப அப்படி சொல்ல இயலாது. நீங்க சொல்றது கிராம் கணக்குல சொல்ல இயலாது. இல்ல, நான் 1 கிலோ மாவை அவிச்சேன்னு சொன்னா நாங்க 4 பேர் சாப்பிடுவோம், இல்ல 6 பேர் சாப்பிடுவோம், இல்ல 10 பேர் சாப்பிடுவோம்டா. இல்ல விளக்கமாத்தி விளங்குது தானே. அப்படி சொல்ல இயலாது. ஏனண்டா கண்ணற மாதிரியும் செய்வார்கள். ஒரு 2 சுத்து தான் சுத்துவார்கள் சிலர், சரியா? சிலர் அப்படியே அது ஃபுல்லாவே சுத்தி உண்மையில நல்ல திக்கா இருக்கும். நீங்க ஒரு 3 சாப்பிட்டாலும் காணும் போல இருக்கும். அது 10 சாப்பிட்டாலும் காணாது. அப்ப இதுல அளவு சொல்ல இயலாது. அதைத்தான் சொல்றேன், இத்தனை இடியப்பம் சாப்பிட்டால் போதும், இத்தனை இடியப்பம் உங்களுக்கு காணும் என்று சொல்றதுல விளக்கம் இல்லை. அது பிழையான ஒரு வழி இல்ல. ஆனா இப்ப இதுவும் சொல்ல இயலாது. இதுவும் சொல்ல இயலாது. இப்ப 500 கிராம் வைங்களேன். நீங்க சொல்றீங்க ஒரு 500 கிராம்ல நீங்க மாக்குழச்சி எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு கேக்குறீங்க. அது கேள்வி சரியா இருக்கு. இப்ப அந்த 500 கிராம்ல நான் ஒரு 50 செய்வேன் வைங்க. இன்னொருவர் அதுல 25 செய்வேன், இன்னொருவர் அதுல 20 செய்வேன். என்றால் நீங்கள் அந்த போடுற இப்ப சிலர் வந்து அந்த உரலுக்குள்ள யோசிச்சுன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா அநேகமா இப்ப நெட்டு இருக்கிறது நான் ஒன்று தான் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் மாமிஞ்சும் போட்டு மற்ற செய்யறது. சிலர் வந்து அந்த ஒன்றை செய்யறதையும் 3ஆக்கி செய்வேணும் மெல்லிசா.
இல்ல நான் கேட்டு சொன்னது வந்து 500 கிராம் மாவில நாங்கள் 3 பேர் சாப்பிடுவோம் என்று சொல்றதுல அர்த்தம் இருக்குது. அர்த்தம் ஓகே. 4 பேர் நான் அர்த்தம் சொல்றேன் பார்த்துட்டு. ஓகே, அது 4 பேர் சாப்பிட்றோம்ட்டாலும் அதுல விளக்கம் இருக்கு 500 கிராம் மா. செய்யறத பொறுத்து. அதான் நீங்க ஒரு அந்த 500 கிராமில் 100 இடியப்பம் அவிக்கலாம், இன்னொருத்தர் 50, இன்னொருத்தர் 25. அது அமௌண்ட் அது வித்தியாசமா வரும். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்களுக்கும் தேவையானது இத்தனைன்னு சொல்லலாம். ஆனால் 500 கிராம் மாவுல நாங்கள் 4 பேருக்கு போதும், எங்களுக்கு 2 பேருக்கு போதும். ஏன்னா நீங்க எத்தனை இடியப்பமும் அவிக்கலாம் அதில். அது தட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஓகே. அப்போ ஒரு ஆட்களும் சொல்லலாம். இப்போ இந்த வடப்பருப்பில் இப்போ 500 கிராமில் நான் வந்து ஒரு 500 கிராம் எடுக்கல, நான் 2 கப் பருப்பு அதுக்கெல்லாம் 50 செய்யலாம். அது எனக்கு தெரியும். அதே கடையில் விற்கிறார்கள் 75 செய்வாங்க. ஓ, அது சின்ன டெபிட்டிக்கிட்டு தானே. ஆனால் 500 கிராம் பருப்பு, அதைத்தான் நான் சொல்ல வரேன். போடுற பொருட்களை பொறுத்து, செய்கிற அளவுகளை பொறுத்து இருக்கு. ஓகே, சரியா. இல்லை, அது நல்லா தான் இருக்குது கேள்வி. ஒருத்தருக்கு சொல்லக்கல நாங்கள் சொல்லிட்டோம்னால் இந்த கிலோவில் இவ்வளோ செய்யலாம், ஆனால் கூடும் குறையும். ஆனா இப்ப நார்மலா சில இதுகள் செய்யலவாணி குறைஞ்ச அது வடிவா அந்த கொஞ்சம் பெரிதா செய்யணும்னா 40 தான் செய்யலாம். எது அந்த 500 கிராம் நீங்க சொன்னீங்க அந்த சைஸை பொறுத்து. எனக்கு எந்த கையில உள்ளங்கையில ஒரு சின்னதாங்க இது அளவை தான் வரும் எனக்கு. செய்யலாம். கொஞ்சம் பெருசா செய்யறோம்னா நீங்க 40 செய்யலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அந்த இதுகளை சேர்த்துக்கு செய்வீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடும் உங்களுக்கு. வெங்காயத்தை வடிவா சின்ன வெட்டாடி வெடிக்க பார்க்கும். அது சமைக்க தெரியாதவர்களை தான் இந்த தகவல். தொடர்ந்து செய்யற வரைக்கும் இந்த தகவல் தேவையில்லை. நன்றி, வணக்கம். நமக்கு வரைய வாசிப்பரும்புரை